நம்ம ஆசிரமத்தில் செய்யப்பட்ட நவபாஷான சிலை. நவபாஷான முருகர். இதிலே பார்த்திங்கன்னா எல்லா நவபாஷான விநாயகர். இது வந்து கொஞ்சம் அந்த பச்சையும் இது கலந்த மாதிரி இருக்கும். சிலை வந்து நம்ம ஆய்வில் வந்து பச்சை கலரில் செய்யணுன்றதாலே இந்த நிறம் கொண்டு வந்திருக்கோம். விநாயகர் இதுலேயே நம்ம ஆய்வில் வந்து ரெட் கலரும் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா ஒயிட் இருக்கும் சிலைகள் வந்து. இது எல்லாமே முறையாக சுத்தி செய்து செய்யப்பட்டது தான். இதோட பல முறைகள் வந்து நம்ம வெளியிட்டு இருக்கணும். முந்தின வீடியோவிலேயே வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா நவபாஷான லிங்கம் எப்படியும் 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை. இதெல்லாம் வந்து சுத்தமாகவே அந்த கூம்படிமாக கொண்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நவபாஷானத்திலே மகாமேரு போல் செய்திருக்கோம். இது வந்து சிவராத்திரி பூஜைக்காக நண்பருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் முடிஞ்சது வேலை. இதோட இன்ச்சு வந்து நம்ம 5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் சிலை. ஏன்னா இது முழுக்க திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இது ஆதார் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நவபாஷானம் தவிர வேறு கண்டென்ட் எதுவுமே இதில் இல்லை. முறையாக நம்ம 9 வகையான பாஷன் சுத்தி செய்து குரு ஜெயநீரில் அரைச்சி கொடுக்குறோம். மற்றபடி இதில் நீங்கள் நினைக்கிற பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நேரடியாகவும் சொல்லியிருக்கோம் பாருங்கள். யாராவது தேவைப்படுறவங்க அவங்களே வந்து நேரடியாக நம்ம இந்த 9 பாஷனை சுத்தி செய்து நம்ம இடத்துலேருந்து அதை ஃப்ரீயாக இருந்தால் தங்கியும் கூட செய்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறாலும் வந்து பண்ணிக்கலாம். சுத்தி செய்த பாஷனை கொண்டு வந்தாலும் அரைச்சி உருக்கி தரோம். எதுவுமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வருவாங்க நம்ம ஆசிரமத்துக்கு. ஏன்னா சில டைமில் நம்ம வேலையும் மற்ற வேலைகளை இருப்போ சந்திக்க முடியாது. கோயிலுக்கு யாராவது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளணும். இது எல்லாமே நீங்களே முறைப்படி சுத்தி செய்தும் செய்யலாம். அதுக்கு ஒன்றான காலம் நீங்கள் நினச்சப்படினா வந்துட்டா நாளைக்கே வந்துடுறேன் சுற்றி செய்யலாம். இது இன்றைக்குள்ளேயும் ஒரு நீங்களே நினச்சி பிடிக்கிறது. நாங்கள் பல வருடமாக அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு கற்றுட்டு நீங்கள் வந்து வரவங்க எல்லாமே வந்து நாளைக்கே வந்துடும் கற்றுட்டாங்கன்னா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது. அதனால் வந்து நீங்கள் முதல்ல இதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ படிப்படியாக பாஷாணங்களை சுத்தி செய்து இதுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம ஓரளவுக்கு கைடன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பாஷாணமே தெரியாதப்போ இது எடுக்க விட இது வந்து எவ்வளோ உயிர் நச்சுன்ற மாதிரியும் ஆகும். அதனால் வந்து அனுபவம் இல்லாமல் இதை செய்யக்கூடாது. எல்லாமே சித்த வைத்தியர்களுக்கு நவபாஷானம் ஒரு பெரிய ஒரு அற்புதமான மருந்துகளை கையாண்டுட்டு வராங்க. இது அவங்களுக்கு தெரியும் நவபாஷானம் என்னன்றது. இதை தெரியாதவங்க அனுபவம் இல்லாமல்லாம் இதை செய்து இடக்கூடமாக முடிஞ்சிடும். அதனால் வந்து எதுவுமே வந்து குரு இல்லாமல் கற்றுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பாரம்பரியமான அனுபவ சித்த வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக செய்து அவங்க கூட துணையாக இருந்து பக்கத்துலேருந்து கூட இருந்து கற்றுக்கலாம் நேரடியாகவே. அது வந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் உங்களுக்கும் சேஃப்டி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதனால் வந்து தனியாக யாரும் செய்யாதீங்க. இது எல்லாமே வந்து பாரம்பரிய சித்தா டாக்டருங்க இதுலேயே வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூட வந்து முறையாக கற்றுக்குங்க. நீங்கள் தனித்து செய்யாதீங்க. இதனால் வந்து பொருளாதார இருக்கும் நிறைய உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதனால் வந்து முறையாக கூட இருந்து கற்றுக்குங்க. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நாளைக்கே வந்துடுங்க நவபாஷான உருக்கி கொடுத்துருங்க. அதெல்லாம் வந்து என்னன்றது அவங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு பாஷானை சுத்தி செய்யணும் முறையாக. அதுக்குள்ள விஷயத்தன்மையெல்லாம் நீக்கி அதை மருத்துவ ரேஞ்சு கொண்டு வர சொல்ல வந்து ஒவ்வொரு வைத்தியர்களும் வந்து அது ஒவ்வொரு பாஷனும் 1 வாரத்துக்கு மேலே ஆகும் சுத்தி செய்யறதுக்கு. அதனால் அவங்க கூட இருந்து ஒன்றும் முறையாக கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.